ஆமா, டெல்லி இந்தியாவே டாப் செக்யூரிட்டிஸ் இல்ல ஒரு இடங்க. ஆனா அது வந்து நமக்கு இல்லைங்க, லீடர்ஸும் விஐபிகளுக்கு மட்டும்தாங்க. இதே டெல்லியில ஏகப்பட்ட ராபரிஸ். நம்ம டெல்லி மெட்ரோக்குள்ள இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எங்கனாலும் சுத்திக்கலாம். போகும் தெரியல என்ன எங்காலும் மெட்ரோவே ஃப்ரீ. நம்ம மெட்ரோ அவ்வளவுதாங்க டெல்லி. அதாவது தெரியுது பாத்தீங்களா, அதான் டெல்லி ஏர்போர்ட். நம்ம தாங்க நம்ம கோட்டை. நம்ம உள்ள போய் பார்க்க போறோம் அந்த கோட்டையை. மூட்டை பூச்சிகளும் நவீன மிஷின் பிடி உங்களுக்கு ஒரு மிஷின் ஏடா நோனி தாத்தா தேங்க்யூ. நம்ம இப்போ லால் குயில் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து குதுப் மினாருக்கு கிளம்ப போறோங்க. कितना भैया? हाँ? कितना? 20. लेट लेट ट्रेन इज लेट. ट्रेन लेट भैया. नहीं जाना है? हाँ? जाना है या नहीं? नो नो लेट लेट. चले हाँ कितनी चले? हाँ 100. 100. नहीं आई एम वॉकिंग. நான் நடந்தே போறேண்ணா. நடந்து போ, உன் தலையெழுத்து நடந்து போகணும். நடந்தே போறேன். மொத்தத்துல 2 கிலோமீட்டர் தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு 100 ரூபாய் ஏற்றுறாரு. தெரிஞ்சுக்கிறோம் கிளம்பியாச்சு. இதோ வருது பாருங்க, இதான் நம்ம ட்ரெயின். நம்ம இப்போ பனாரஸ்ல இருந்து நம்மளோட கேபிட்டல் டெல்லி தான் போய் டெல்லியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் கோ. ஐயா என்ன ஒரே இருட்டாக இருக்குது, இந்த லைட்டை போட்டு அன்றைக்கி விட வேண்டியது தானே ஐயா முடியும். அவ்வளவுதான் கைஸ், நம்ம நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். கிளாக் ரூம்ல வச்சாச்சு. நம்ம வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள கிளாக் ரூம்ல வெறும் 15 ரூபா தான் கேட்டாங்க. இங்க 45 ரூபாவும். ரைட்டு 45 ரூபாய் இன்னும் வச்சுட்டு இப்போ கிளம்பியாச்சு. இப்ப நம்ம ஃபுல் டெல்லியாவே இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இறங்கின உடனே ஸ்கேம் தான். எல்லாம் வந்து அது இதுன்னு எல்லாமோ இங்கில பேசாம நமக்கு ஒண்ணுமே புரியல. நல்லதா போயிட்டு ஹிந்தி தெரியாததுனால இந்த ஸ்கேம்ல தப்பிச்சிடலாம். ஹிந்தி தெரியாததுனால இன்னும் நிறைய ஸ்கேம்ல நம்ம மாட்டுவோம். இந்த டெல்லியில ஃபுல்லாமே நம்ம டெல்லியை சுத்தி பார்க்க போறாங்க. முதல்ல நம்ம போய் மெட்ரோ கார்டு எடுக்கணும். 100 ரூபா தான் ஒரு டே ஃபுல்லா மெட்ரோ கார்டு எடுத்தோம். நம்ம எங்க ஆனா மெட்ரோல போய்க்கலாம். அந்த ஏர்போர்ட் லைன் மெட்ரோன்னு ஒண்ணு உண்டு, அதுல மட்டும் தான் நம்ம போக முடியாது. மற்ற லைன் எல்லா மெட்ரோலையுமே நம்ம போய்க்கலாம். நம்ம இன்னைக்கு இந்த டெல்லியில லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல தொடங்கி லோக்கல் மார்க்கெட்ல இருந்து கண்டர் பிளேசஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்க. ரெட் போர்ட்ல இருந்து உலக அதிசயத்துக்கே நாமினியான நம்மளோட குதுப் மினார் வரைக்கும் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்க. நீங்க நம்ம சேனல் மூலமா எல்லாத்தையுமே டிஜிட்டலா டிராவல் பண்றதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல டெல்லி சீரீஸ் வந்துகிட்டே இருக்குதுங்க. நம்ம டெல்லி இந்தியாவே டாப் செக்யூரிட்டிஸ் இல்ல ஒரு இடங்க. ஆனா அது வந்து நமக்கு இல்லைங்க, லீடர்ஸ்க்கும் விஐபிகளுக்கு மட்டும்தாங்க. இதே டெல்லியில ஏகப்பட்ட ராபரிஸ், ஏகப்பட்ட கிரைம்ஸ், ஏகப்பட்ட ஸ்நாச்சிங், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்குங்க. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. டெல்லி வந்த உடனே எல்லாருமே ஃபர்ஸ்ட் இம்பர்சனா ஃபீல் பண்றது டெல்லியோட பொலியூஷன் தாங்க. அதை தாங்க நானும் ஃபீல் பண்றேன். ஏகப்பட்ட டிராபிக்ஸ், பொலியூஷன் டெல்லியில. அவ்வளவுதான் கைஸ், நம்ம நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு. இங்க போய் எங்க கார்டு எடுக்கணும்னு தெரியல. போய் கேட்டு எடுத்துட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதுதான். டூரிஸ்ட் ஸ்மார்ட் கார்டு ஒன் டே டிக்கெட். கஸ்டமர் கேர் சென்டர் இங்க தான். உள்ள போகிறோம்.
பை டூரிஸ்ட் ஸ்மார்ட் கார்டு ஒன் டே. By tourist smart card one day. How much? How many cards? One card, only one. One card only, 200 rupees. Okay. Online payment by. அவ்வளவுதான். இதான் இந்த டெல்லி மெட்ரோ. நம்ம டெல்லி மெட்ரோக்குள்ள இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எங்கனாலும் சுத்திக்கலாம். வாங்கியாச்சு. இனி நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். எங்க போவோம் தெரியல. என்ன எங்காலும் போவோம். மெட்ரோவே ஃப்ரீ. நம்ம மெட்ரோ நம்ம எல்லாருமே பொதுவாகவே நம்ம ஊருக்கு வர நார்த் இந்தியன்ஸை வச்சு மட்டுமே நார்த் இந்தியன்ஸ்னாலே அவங்க அப்படி இப்படி பான் பிராக போட்டு துப்பிட்டு இருப்பாங்க, சிவிக் சென்ஸோடு இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் டெல்லி மெட்ரோவில் ஏகப்பட்ட எஜுகேட்டட் பீப்புள் அண்ட் சிவிக் சென்ஸோட பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் மெட்ரோவில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணீங்கன்னா நார்த் இந்தியன்ஸை பார்த்தோன்னா உங்களோட டோட்டல் எதுவுமே கொலாப்ஸ் ஆகி மாற்றி ஏறிட்டோம். அந்த ட்ரெயின்ல அங்கே போகிற ட்ரெயின்ல இருக்கோம், இங்கே போகிற ட்ரெயின்ல தான் நம்ம சட்னி சவுக், காஷ்மீரி கேட் எல்லாத்துக்கும் போகிற அப்படி இங்கே வந்தாச்சு. நம்ம இப்போ முதல்ல சாட்னி சவுக்கு போய் ரெட் ஃபோர்ட் தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்காக நம்ம மெட்ரோக்கு தான் நிற்கணும். நம்ம சாட்னி சவுக் மெட்ரோல ஏறி போக போறோங்க. கூட்டம் சரியான கூட்டம். அங்கே ட்ரெயின் ஃப்ரீயா இருந்தோன்னு அது ஏறிட்டேன். ரொம்ப கூட்டமா இருந்தோன்னு இங்கே வராம விட்டாச்சு. ஐயோ கூட்டம். இந்த ட்ரெயின் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, ஸ்டேஷன் வந்துட்டோம். அது வந்து வெளியே போயிட்டு இப்பதான் நம்ம பேசிட்டு இருந்தோம் மெட்ரோல இங்க வந்து பாருங்க அவ்வளவு சிவிக் சென்ஸோட இருப்பாங்க அப்படின்னு. ஆனா இங்க வந்து பார்த்தா என்ன தெரியுது, இங்க பாருங்க அந்த டிக்கெட் எல்லாம் அப்படியே இதுலயே கிழிச்சு போட்டு போயிட்டாங்க. டஸ்ட்பின் வச்சிருக்காங்க, ஆனாலும் ஒருத்தரும் டஸ்ட்பின்ல போடல. வெரி பேடு. சுத்தமா சிவிக் சென்ஸே இல்ல. இப்போ டஸ்ட்பின் இல்லைன்னா தூரப்பட்டு போனா, நானுமே டஸ்ட்பின் இல்லைன்னா தூரப்பட்டு தான் போவேன். டிக்கெட் தான் தருவாங்க. டஸ்ட்பின்லாம் எம்டியா இருக்குது. ஆனா தெரு ஃபுல்லா டிக்கெட் அப்படிலாம் கிழிச்சு போட்டு போயிட்டாங்க. சோ சேட். You are pickpocket. Take care of your mobile. மொபைல் எவனும் ஆட்டே போட கூடாது. பயமா தான் இருக்குது. சரி பாருங்க, சரியான கூட்டம். பயங்கர க்ரௌடா இருக்கு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். எஸ்கேட்ல போறத விட நடந்து போனாலே நான் வேகமா போயிடுவேன். நீ நடக்க ஆரம்பிச்சு. ஐயோ கீழே வந்துட்டாங்க இருக்காங்க. எப்படி போட்டுருக்காங்க பாருங்க. மக்கள் ஏறுற வழியில இதெல்லாம் தடிக்க வந்துட்டாங்க. அவங்க வெளியவே ஒரு அம்மா கீழே வந்துட்டாங்க. அவங்க பொண்ணு ஏறதான் அவங்க பார்த்துட்டாங்க. நான் யாருமே கண்டுக்கிடவே இல்லை. நான் அவங்க கிட்ட போய் பானி வீடு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க என்ன கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கு நம்ம பேசுற ஹிந்தி புரிய ஏதாட்டி அவன் தான் இருக்கேன் இருந்தாலும் கண்டுக்காம ஹெல்ப் பண்றதுக்கு கூட அழகா இருந்தாதான் ஹெல்ப்பை கூட வாங்கிக்கிடுவாங்க போல இருக்குது. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நம்ம தட்ஸ் ஒன் பார்ட், தட் ஜஸ்ட் பார்ட் அப்படின்னு நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க நம்ம வேலையை பார்த்து. அவ்வளவுதாங்க, நம்ம இப்போ ரெட் ஃபோர்ட் கிட்ட வந்துட்டோம். முன்னாதான் ரெட் ஃபோர்ட் இருக்குது. ரெட் ஃபோர்ட்டை முடிச்சுட்டு நம்ம நேரா போறோம் குதுப் மினார் போறோம். குதுப் மினார் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம ரெட் ஃபோர்ட் கிட்ட வந்துட்டோம். முன்னாதான் ரெட் ஃபோர்ட் இருக்குது. நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்க. அவ்வளவுதாங்க டெல்லி. அதாவது தெரியுது பாத்தீங்களா, அதான் டெல்லி ரெட் ஃபோர்ட். ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல இருக்குது பாக்குறதுக்கு. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ரெட் ஃபோர்ட் நம்ம பாக்குறோம். ஏதோ ஃபங்க்ஷன் ஏதோ கண்டக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ரெட் இதெல்லாம் நிறைய ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நாள் நடக்கு வரப்போகுது, என்ன ஃபங்க்ஷன் தெரியல நமக்கு. நல்லா இருக்கு.
ரெட் ஃபோர்ட் தண்ணி குடிச்சுக்கிடுவோம். பரவாயில்லைங்க, இங்க அங்கங்க தண்ணி வச்சிருக்காங்க. டிவில நியூஸ்ல மட்டுமே பார்த்துட்டு இருந்த ரெட் ஃபோர்ட்டை இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபுல்லா மக்கள் கூட்டம் தாங்க. ஏகப்பட்ட மக்கள் ரெட் ஃபோர்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையா இருக்குது இவ்வளவு கூட்டத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றது. ரெட் ஃபோர்ட்டு பின்னால நூற்றாண்டு கணக்கான வரலாறுகள் இருக்குதுங்க. இது கிட்டத்தட்ட 400 வருஷம் பழமையான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த ரெட் ஃபோர்ட்டை கட்டினது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஷாஜகான் தாங்க இந்த ரெட் ஃபோர்ட்டையே கட்டினாரு. அதுவும் நம்ம தாஜ்மஹால் கட்டின அதே கட்டிட கலைஞர்கள் தாங்க இந்த செங்கோட்டைக்கான கட்டிடங்கள் வடிவமைச்சதா சொல்றாங்க. நம்மளுக்கு காலையா என்ன எவன் சொன்னா? கொஞ்சம் நம்ம போன 2,000 தட்டி விட்டு போயிட்டான். நல்ல வேலை பிடிச்சாச்சு. பாருங்க, சோலோ கிரியேட்டர்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நாங்கள் ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல வந்திருந்தீங்கன்னா. ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ்லாம் நம்ம செங்கோட்டை விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு இந்திய எடுக்கலான்னு ட்ரைபெல்லாம் செட் பண்ணிட்டு இருந்து பார்த்தா ஒரு பையா குறுக்க உள்ள போயிட்டாருங்க. அவ்வளோதான். நான் போயிட்டு இடையா அவரை போய் அங்கிருந்து போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதே என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். நான் தானே இந்த சரி, ஓகே, நானும் அவரை ஷூட் பண்ணிக்கிட்டேங்க. பாய். கொய்யால வாடாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக்கா. அது யாரு? ஒரு வழியா கடைசியா நம்ம செங்கோட்டை முன்னால ஒரு வீடியோ பதிவு பண்ணியாச்சுங்க. அவ்வளவுதான், வேற லெவல்ல இருக்குது. நல்லா இருக்கு. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. நீங்களும் யாருன்னா டெல்லி வந்தீங்கன்னா மறக்காம இந்த செங்கோட்டை வந்து விசிட் பண்ணுங்க. இதுக்கு மேலே எங்க நின்று பேசிட்டு இருந்தாங்கன்னா செல்லு நமக்கு கிடையாதுங்க. அவ்வளவுதான். நம்ம நின்றுட்டு இருக்க இந்த ரெட் ஃபோர்ட்ல 2000 வருஷத்துல வந்து சில தீவிரவாத டேஸ்களை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனாலே இந்த ரெட் ஃபோர்ட்டை ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுங்க. நோ ட்ரோன் சோன் அந்த மாதிரி ஏகப்பட்ட இருக்குது. அதனாலே நம்ம இப்போ நம்மளோட திரைப்படம் வச்சு ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்க போறோங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெட் ஃபோர்ட்டை கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் ஓன் பண்ணியிருக்காங்க. இது கெட்டி முடிக்கப்பட்ட காலத்துல ஷாஜகான் முகலாய அவங்க ஓன் பண்ணாங்க. அதுக்கடுத்து அவங்க கிட்ட இருந்து மராட்டிய பேரரசு அவங்க வந்து ஓன் பண்ணாங்க. அப்புறமா மராட்டியர்கள் கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தப்போ பிரிட்டிஷ் அவங்க ஓன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட போராட்டத்துனால நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு நம்ம தாங்க ஓன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தாங்க நம்ம கோட்டை. நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அந்த கோட்டையை உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. நம்ம கிட்ட போய் பார்ப்போம். அந்த காலத்துல இருக்க மாதிரியே இந்த கோட்டைக்குள்ள யாரும் பேரக்கூடாதுக்காண்டி இதுதான் வச்சிருக்காங்க பாருங்க. இது வச்சு இதுக்கு அங்கோட்டு தான் கோட்டை அப்படியே இருக்குது. Vlogs. You're from Mumbai, Delhi? Yes. Yeah, okay. City vlogs. You will send message. I'm evening send, okay. I'm now explore and evening send. Hello. I use your wish. Photo send me. Yeah, photo, video. Both the video I'll send you. Ready to message me. Evening. Okay, no problem. Okay. 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 Thank you.
ஓகே பாய். நமக்கு புதுசா இங்க ஒரு 2-3 பையங்க கிடைச்சாங்க. அவங்கள போட்டோ எடுத்து கொடுத்தா நமக்கு 2 பாலம் கிடைச்சிட்டு அவ்வளவுதான். நல்லாதான் போயிட்டு பழவக்காண்டி நான் பழம் கேட்கலாம்ப்பா. நான் யுவர் விஷயம் தான் சொன்னேன். அவங்கதான் பழம் பண்ணாங்க. நமக்கு அதுக்கு இங்க ஏகப்பட்ட பேர் போட்டோ எடுத்து கொடுத்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. நம்ம பையாக்களை எடுத்த என்னோட சினிமோட்டோகிராஃபி நான் இதுல நம்ம எடிட்டிங்ல சேர்க்கிறேன். எந்த பையன் நல்லா இருக்கிறாங்க, எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ரிப்போர்ட்லயே கேமராமேன வேலைக்கு செஞ்சுருவாங்க. இது கூட நல்ல வேலையா தான் இருக்கு போல. நம்ம தாத்தாவை கொஞ்சம் பாருங்களேன். மூட்டை பூச்சிகளும் நவீன மிஷின் மை பீடி விற்கிறவங்களுக்கு ஒரு மிஷின் கேடா. நான் வீடு தாத்தா, தேங்க்யூ. Smoking is not injurious to health, but smoking is injurious to our universe. ஏன்னா இந்த டெட்லி வந்த பிறகு தாங்க இதே நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ மூச்சு விடைக்கு அவ்வளோதான் இருக்குங்க. அவ்வளோ பொல்யூஷனாக இருக்குது இந்த மை ஒரு புகை அந்த மை இதனால. ஆனால் இவ்வளோ பெரிய சிட்டியை அந்த ஒரு புகையால் தாங்கிக்க முடியல. அவ்வளோ இது அஃபெக்ட் பண்ணுது. நம்மளோட ஹியூமன் பாடிஸ்குள்ளே அந்த புகை உள்ளே போகிறதுனால என்னென்னலாமோ நடக்குது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுமே யாருமே பண்ண போகிறது கிடையாது. அதை பண்ண வேண்டிய கவர்மெண்ட்டே அந்த அட்டையில் வெறும் ஒரு கேன்சர் படத்தை மட்டும் போட்டுட்டு அந்த படத்தை பெருசாக போடுறது சின்னதாக போடுறது இதில் தான் இதுக்கு காட்டுதாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அவ்வளோதாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இதே டெல்லியில் சின்ன பான்பிராக்ல இருந்து பெருசாக உள்ள எல்லாமே இருக்குதுங்க. டெல்லி என்ன இந்தியா ஃபுல்லாக கிடைக்குது. நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. நம்ம வேலையை பாட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஏதோ ஈவென்ட் நடக்குது. அவ்வளோதான், நம்ம கிளம்ப வேண்டியதுதாங்க. நமக்கு ட்ரெயின் லேட் ஆகிட்டு. இதான் லால்குயில் மெட்ரோ ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ். நம்ம இப்போ இங்கே இருந்து தான் குதுப் மினாருக்கு கிளம்பி போக போகிறோம். எங்க விழுந்து நொறுங்க போறேன்னு தெரியல. கடைசியா ஒரு சின்ன டிஸ்பிளைனர், நீங்க இவ்வளவு நேரம் பார்த்த அந்த டிராவலருக்கு வந்து ரெட் ஃபோர்ட் ஆப்போசிட்ல நடந்த அந்த கார் பிளாஸ்டிக் முன்னால எடுத்த ஒரு டிராவலர் தாங்க. இந்த வீடியோல இப்போ உங்க முன்னால பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு 2 நாளைக்கு அப்புறமா அதே ரெட் ஃபோர்ட்டை சுத்தி பார்க்க போயிருந்தேன்னா கண்டிப்பா நான் இந்த நேரம் உங்க முன்னால இருந்து பேசிட்டு இருந்திருக்க மாட்டேங்க. எனக்கு கூட என்ன வேணாலும் நான் இருந்திருக்கலாங்க. அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன். என்னன்னா படிப்பு தான் ஒருத்தங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம், அறிவா கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு பகுப்பிரிவுலாம் கொடுக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி அவ்வளவு படிச்ச ஒருத்தனை இந்த மாதிரி ஈனத்தனம், இந்த மாதிரி சைக்கோத்தனமான ஒரு மைண்ட் செட்ல இருந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து மூளை செலவு செஞ்சு அவங்களுக்கு அந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க வந்து இது பண்ணி வச்சிருந்திருக்காங்க. நம்ம இந்தியா ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தணும்னு நினைச்ச அந்த ஒரு தீவிரவாத நாய்ங்க வந்து நம்மளோட இந்திய ராணுவம், நம்மளோட இந்திய பாதுகாப்பு படை வந்து உள்ள இடத்துலயுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட ஆர்மி, நம்மளோட சிஆர்பிஎஃப், மிலிட்டரி போர்ஸ் அண்ட் போலீஸ் போர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்தியா ஃபுல்லாமே நடக்காம இந்த ஒரு தாக்குதலை வந்து அவங்க தடுத்து நிறுத்தி அது காரணமான எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, மதத்து பெற சொல்லியோ, மொழி பெற சொல்லியோ, சாதி பெற சொல்லியோ, இல்லாட்டி ஊர் பெற சொல்லியோ உங்களை இந்த மாதிரி தவறா யாரும் மூளை செலவு செஞ்சாங்கன்னா அவங்க வந்து மயிரா கூட மதிக்காதீங்க. நீங்க உங்க வேலையை பார்த்து போய்கிட்டே இருங்க. அவ்வளவுதான். ஜெய். அன்பை பகிர்வோம், அன்பை மட்டுமே பகிர்வோம். அன்புதானே எல்லாமே.